Taste the Daily. பீலா வெங்கடேஷின் பண்ணை வீட்டில் அத்துமீறி நுழைந்ததாக முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் திருப்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ராஜேஷ் தாஸுக்கு நெஞ்சுவலி வந்ததாக மீண்டும் வெளியில் அழைத்து வந்திருக்கிறார்கள். பீலா வெங்கடேஷின் பண்ணை வீட்டில் அத்துமீறி நுழைந்ததாக ராஜேஷ் தாஸ் கைது செய்யப்பட்ட நிலையில் திருப்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அவர் மீண்டும் வெளியே அழைத்து வரப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாந்தகுமார் இணைந்திருக்கிறார். சாந்தகுமார், என்ன நடந்தது, விவரம் என்ன? சக்தி, செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் தையூர் பகுதியில IAS அதிகாரி பீலா வெங்கடேசன் அவர்களது பங்களா இல்லம் உள்ளது. இந்த இல்லத்தில் கடந்த 18ஆம் தேதி முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் 10 நபர்களுடன் சென்று அங்கே இருக்கக்கூடிய காவலாளியை தாக்கிவிட்டு உள்ளே சென்று சில பொருட்களை எடுத்து சென்றதாக பீலா வெங்கடேசன் அவர்கள் கடந்த 20ஆம் தேதி கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரித்து வந்தனர். இந்த நிலையில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் இன்று காலை 9:30 மணியளவில் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு மேலாக கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கப்பட்டார். இந்த விசாரணையில் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு அவர் நல்கவில்லை. குறிப்பாக காவல்துறையினரும் அவர்கள் மிரட்டல் விடுக்கும் தொனியில் பேசியதால் அவர் மீது கூடுதலாக 353 என்ற சட்டப்பிரிவை சேர்த்தனர். அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக அந்த வழக்கை சேர்த்தனர். அதன் பிறகாக அவரை காவல் நிலையத்திலிருந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதை அழைத்து முன்னதாக மருத்துவ பரிசோதனை செய்து அதன் பிறகாக திருப்பூர் மாவட்ட உரிமையியல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிமன்றத்திற்கு உள்ளே செல்லும் போது சிரித்த முகத்துடன் சென்ற ராஜேஷ் தாஸ் சிறிது நேரத்தில் உள்ளே இருந்து வேர்த்து விறுவிறுத்து கைத்தாங்களாக காவல்துறை அழைத்து வந்தனர். அவரிடம் என்ன என்று கேட்டபோது அவர் தனக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறினார். அதன் அடிப்படையில் அவரை வெளியில் அழைத்து காவல்துறையினர் அழைத்து வந்த வாகனத்திலே வைத்து அவருக்கு தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி வருகின்றனர். மீண்டும் அவரது உடல்நிலை சரியான நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அல்லது இந்த நெஞ்சுவலி அதிகப்படும் பட்சத்தில் அவரை மருத்துவமனையில் கொண்டு சேர்க்கவும் காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். சக்தி, முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் திருப்போரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நிலையில் அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதன் காரணமாக வெளியே அழைத்து வரப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாந்தகுமார். Taste the Daily.